அழகான தோழி பண்ண வேணும்னு கேட்டனே கூட்டிட்டு வந்துக்கிறீங்களா? செத்து போனவனவா? அப்படியா? செத்து போனவன் எப்படின்னா நான் போய் பேசுவேன். அடியே கண்ணம்மாய், கண்ணம்மா என்ன அருகில் வரட்டுமா? அருகில் வருவியா? வந்து என்ன பண்ணுவ? நான் வரமாட்டேன். பொட்ட பிள்ளைங்க எனக்கு பிடிக்காது. உனக்கா? ஏன் பிடிக்காது? பொட்ட பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு காலோட மோசம் வருது. காரணம் பாரு, அவங்க எல்லாம் பொட்ட பிள்ளைங்களை பார்த்தா லுக்குட்டு எடுத்துருவாங்க. இவங்க எல்லாம் ஆமா அப்படி தூக்குறாங்களே. பொட்ட பிள்ளைங்களை பார்த்தா எனக்கு காலோட மோசம் வருது. ஆமா, ஏன்னு கேளு. இந்த காலத்து பொட்ட பிள்ளைங்க பிறந்தீங்க பாவி சண்டாளிங்க. ஒரு நாளைக்கு 50 பேர் விட்டு, 60 பேர் விட்டு, 70 பேர் விட்டு தினத்தந்தி பேப்பர்ல வருது. அப்புறம் பாரு, அந்த காலத்து எங்க தாய்மாருக்கும் அவர் ஆட்சிக்கு பிறந்தாங்க. ஜனத்தொகை உறுப்பு பண்ணாங்க. உங்களாதான் ஜனங்களே சாவு. எப்படி எப்படின்னு கேளு. கேட்டு பாரு, அந்த காலத்து எங்க தாய்மாருங்க ஜவுளி கடைக்கு போவாங்க. போன உடனே அண்ணா அண்ணா எனக்கு 1 மீட்டர் துணி கூட அண்ணா, அப்பதான் எனக்கு சாய்க்கிட்டுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு வந்து அது டைலர்கிட்ட என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க. துணிக்கு நீ மீறி பண்ணி விடாத, உனக்கு தைக்கூலிய தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவாங்க. அந்த காலத்துல டைலருங்க நம்மளுக்கு தைக்கூலி கிடைக்காது போயிருமே அப்படின்னு இருக்கிற துணியெல்லாம் நல்லா முதுகுறப்ப வச்சு சுகாயாட்டம் தைச்சு கொடுத்துருவாங்க. அந்த காலத்துக்கு தாய்மாருக்கு அதை வாங்கி போட்டு தேத்து ஓட்டுவாங்க, ஏறு ஓட்டுவாங்க, பாரு பிடிப்பாங்க. ஜனத்தொகையை உறுப்பு பண்ணிட்டு சொன்னாங்க. உங்களால தான் சனங்களே. எப்படின்னா அது உங்களையும் நான் குறை சொல்லல, நீங்களும் தான் ஜவுளி கடைக்கு போமா. போன உடனே இந்த காலத்தை போட்ட பிள்ளைங்க என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு 40 பாயிண்ட் இருந்தா சரியா இருக்கும் கூட்டம்னாங்கிறாங்க. 40 பாயிண்ட் 40 பாயிண்ட் துணி வாட்டு நீங்களும் டைலர் கிட்ட தான் குடிக்கிறீங்க. எப்படி டைலருங்க என்ன பண்றாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா வெட்ட தெரியாத 10 பாயிண்ட் குளோச்சு கட்டி விட்டுறாங்க. மீதி இருக்கிறது 30 பாயிண்ட் அங்க 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 வச்சு இவ்வளவு வாரத்துக்கு தைச்சு கொடுத்துறாங்க. பவர்லாம் வெஜ காட்டிக்கிட்டு கிடக்குறது. புதுசாகிட்டு போட்ட பெருமைக்கு நம்ம டவுனுக்கு சினிமாவுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பஸ் வந்த உடனே கையை நீட்டுறீங்க. பஸ்ஸுக்காரி நாமளே பேசிக் கொண்டிருந்தால் வெகு நேரங்கள் கடந்து விடும். நாடு நாடு நீர் வளம், நிலவளம், குடிவளம், கனவளம் ஒழுங்கிய அதாவது மச்சினால் நகரத்தின் பெயர் என்ன? கல்லுக்கடமேடு என்றால் நமக்கெல்லாம் ஒரு தாய்நாடு தலைநகரம். நீங்க ஆணாக பிறந்த அப்பமார்களும் இன்னும் பெண்ணாக பிறந்த தாய்மார்களும் இன்னும் அருமைக்கு பெருமை சகோதர சகோதரிகள், நம்மளை போல கலா ரசிகர்கள், சின்ன ஆடி பெரும் புகழ் பெற்ற மாபெரும் மேதைகள் எத்தனையோ பேர் இந்த சபையில் அமர்ந்திருக்கலாம். இருந்தாலும் அதாவது நமக்காக தலவாழையிலையும் முதவாழ பழமும் போதும் போதுங்கிற அளவுக்கு உண்ண உணவும் அடியே தீப ஒளியில் தெய்வீக சபையும் அரங்கேற்றம் செய்து கொடுத்திருக்கிறார். ஏன், எதற்காக, என்ன காரணம்? அம்மா திருவிழா முன்னேற்றி மக்களை ஒற்றுமையா கூடி அதுக்கு தூண்டாமலைகளுக்கு தூண்டுகோல் தேவை. யாரு? கோயில் அப்பா பூசாரியப்பா இன்னும் முத்தன் அவர்களும் அவருடைய தலைமையில இன்று இரவு நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார். அப்படி அரங்கேற்றம் செய்திருக்கக்கூடிய நாடகத்தின் பெயர் சத்யாவதி கல்யாணம். அதாவது குடும்ப சித்திரம். இந்த குடும்ப சித்திரத்துல சத்யாவதி கல்யாணம், முத்துராஜன் பட்டாபிஷேகம், அதாவது செத்த குணத்துக்கு தாலி கட்டுறது. இது எப்படி வெளியே வெளியே முடியா பார்த்தாதான் அம்சங்கள் தெரியும். ஏன்னா 7 பொண்ணு வச்சுக்குது, 8 பொண்ணு வச்சுக்குது, ஒரே பொண்ணு வச்சு 2 பொண்ணு வச்சுன்னு பாதியில் போனா எதுவும் தெரியாது. இது முட்டு முடியா பார்த்தா தான் அதனுடைய பலன் என்னன்னு தெரியும். இதுல இருந்து யார் யாரு திருந்துவாங்க, யார் கெட்டு போனவங்க கூட இதை பார்த்து திறந்தக்கூடிய ஒரு அம்சமான கதை. ஆமா, சாதாரண நாடகம் இல்ல. இந்த சத்யாவதி கல்யாணம், முத்துராஜன் பட்டாபிஷேகம், இந்த நாடகத்தில் நான் யார், எமது பெயர் என்ன, விருச்சந்திரங்கள் என்ன அப்படி இருந்தாலும் இன்னும் இந்த உலகெல்லாம், அதாவது இந்த கலை என்பது அழியக்கூடாது அப்படி என்பதற்காக நம்மளுடைய செல்வண்ணா யூடியூப் சேனல், அதாவது கையிலே கஷ்டம் நினைக்காமல் கையிலே நம்மளாலே வீடியோ எடுத்து இந்த உலகம் எல்லாம் பரப்பட்டும் என்று நமக்காகவும் அமர்ந்திருக்கிறார். அப்பேற்பட்ட செல்வண்ணாவுக்கும் நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள், இந்த ரசிகர் இல்லைன்னா நமக்கு பொழப்பில்லை. இந்த ரசிக பெருமக்களுக்கும் நம்மளுடைய வெற்றிவேல் கலைக்குழுவின் சார்பாக அனைவற்ற பேருக்கு முதல் வணக்கத்தை தெரிவிக்கலாம். இந்த நாடகத்தில் நான் யார், எமது பெயர் என்ன? அடியனா சோதி மீதவதன அம்மா மதக்கார
காதல கேட்கலாயா அடியே அண்ணன் நடந்து என்ன சடைக்குளுங்க 1000 மணியிலே சோதி மின்னலுக்குள் மின்னக்கூடிய எமது பேர் தான் சத்யாவதி. உங்க பேர் சத்யாவதின்னு சொல்றோம். உண்மைதான். இந்த சத்யாவதியை பெற்றெடுத்தாங்களே அந்த தாய் தந்தை யார்? அடியே என்னை 10 மாதம் 3 நாள் அங்கத்தில் சுமந்து அவனில் எடுத்த என் அன்பு தாய் யாரு? மாதா பிதா குரு தெய்வம். என்னை பெற்றெடுத்த தாய் யார் தெரியுமா? அம்மா என்ன 10 மாதம் தான் சுமந்து அறிந்தாயா? ஒண்ணு தெரியலையா? ஒண்ணுமே தெரியலையா? ஆமா. ஏண்டி படுத்தீங்கன்னா தண்ணி தண்ணி ஊத்தாதாரு. தந்தையோ சத்தியசீல மன்னன். சத்தியசீல? ஆமா. உன் தாய்? தாயோ சாந்தனா தேவி. சரி. இன்னொரு தாய் பேரு அதுமா சொல்லிட்டோம். ஐயா உனக்கு 2 தாய் எதுக்கு? அம்மா தந்தையார் என்ன? என் இளைய தாயோ காந்தாமணி. இப்படி 2 தாய் இருக்க வேண்டும். ஏன் எதற்காக? என்னை பெற்ற தாய் தந்தை என்ன? அம்மா அம்மா என்னை பெற்ற தாயை நினைத்தார் என் உள்ளமாகப்பட்டது கல்லடிப்பட்ட கண்ணாடி போல் வருகிறது அம்மா. என்னை பெற்ற தாய் என்ன ஆனார்கள்? என்னை பெற்றுவிட்டு அவர்கள் என்ன ஆனா தெரியுமா? அம்மா ஐயோ நான் சின்ன நல்ல அம்மா திருவயது
பார்த்ததில்ல அப்பா உலகில் பெண்ணா பிறப்பதே அரிது அரிது. அப்படி நான் பெண்ணா பிறந்து என்ன பாவத்தை செய்து பிறந்தேன்னு தெரியல. பிறந்து சிறிது நாட்களிலே 5 சிறு வயது அறியாத பருவத்துல கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்திலேயே நான் என்ன கருமத்தை செய்து பிறந்தேனோ தெரியல. என்னை பெத்த தாயே நான் இழந்து விட்டேனடி அம்மா, இழந்து விட்டேன். அப்படி தாய் இழந்த பிள்ளை என்று என் தாய் இறந்த பிறகு என் தந்தை உலகில் ஒரு பெண்ணாக பெற்று விட்டோமே, இந்த பெண் குழந்தை நான் எப்படி வளர்ப்பது, எப்படி வளர்த்தவது, எப்படி எல்லாம் வளர்த்தி வாலிபம் செய்தார் தெரியுமா? வளர்த்தனாங்க. இந்த தாய் இல்லாத பிள்ளைக்கு குறை வரக்கூடாது என்று என் தந்தை எனக்கு தாய்க்கு தாயாகவோ தந்தைக்கு தந்தையாகவோ என்னை பெற்ற என் தந்தை என்னை எப்படி எல்லாம் வளர்த்தி வாலிபம் செய்தார் தெரியுமா? தாய் இல்லாத பிள்ளை என்று உன்னை எப்படி எல்லாம் வளர்த்தனாங்க சொல்லுங்க அப்பா. சோகமா இருக்கும். எல்லாத்தையும் போடுவீங்க. சேலம் லோக்கல்ல வேதாட்டி ஒரு புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதில் இடம் இல்லைன்னா மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் தொலைக்காட்சி தினம் பார்ப்பேன். அது ஏதோ ஒரு நாளைக்கு அது வந்து செல்லில் வந்துடும். நீங்கள் டச்சு செல் வச்சுக்கிறீங்க இல்லை? டச்சு செல்லு நம்மளுக்கு மக்கள் தொலைக்காட்சி தான் அவனுக்கு போடணும். அதான் அது வந்து இது 2 வாரம் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே முன்னெல்லாம் வரிசை எடுத்துட்டு வரல. ஆமாம், இவங்களுக்கு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போடுறோம். இப்போ இந்த வாரம் போடுங்க. ஏன் படிக்கிறீங்க? இது படிக்குதா? வாரத்தில் ஒரு நாளைக்கு போடுங்க. இல்லை 21ஆம் தேதி வந்தால் 21 அது இன்னைக்கு 21 மெதுவாக
வேதா 119 லோக்கல் சேனல் 119 வெட்டாளம் வெளியில போடுவோம் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம பெத்திருப்பது ஒரு பிள்ளை ஒரு மகன் பெத்து விட்டது. ஆனாக இருந்தா எப்படி வேணாலும் வளர்க்கலாம். இந்த பெண்ணை வளர்க்கணுமே ஒரு பெண்ணு இருந்தா தான் பெண்ணை வளர்க்க முடியும் அப்படின்னு நினைச்சு இந்த பெண் குறையே வரக்கூடாது என்று என் தந்தை எனக்கு நடப்பிழைக்கும் பொழுது மகளுடைய மகன் நடந்தா இந்த மண்ணுல நடந்த மகளுடைய பாதம் எல்லாம் பொண்ணாகிவிடுது. இந்த தங்கத்தால தகடு செய்து இந்த தகடு மீது என்ன நடப்பழைக்கிறார். வெள்ளியால தகடு செய்து வெள்ளி தகடை போட்டு இந்த வெள்ளி தகட்டு மீது என்ன முதலாக நடப்பழைக்கிறார். மாறால என்னை கட்டி மணி மீது நடப்பழைக்கிறார். என்னை பெத்த தந்த தோளால என்னை கட்டி என்னை தொட்டின் மீது நடப்பழைக்கிறார். என்னை பெத்த தந்த மகளுக்கு சீமண்ணில விளக்கறிஞ்சா சிந்திவிடும். மகளோட பொண்ணான மேனி சிந்தி விடும் கருத்து விடும் என்று நினைத்து இருக்குது நல்ல நிலை விளக்கறி விட்டு என்ன நன்மையாக வளர்த்தி வாழ்ப்பம் செய்தார். அப்படி வளர்த்தி வாலிபம் செய்திருக்கும் பொழுது எங்க அப்பா நினைக்கிறார் நாம் பிறக்க வரதி நம்ம பிள்ளைக்கு ஆதரவா இருப்போம். நாம ஒரு கால் மடிந்து விட்டா நமக்கு பிள்ளைக்கு துணை இல்லாமல் போய்விடுமே அப்படி என்று யோசித்து என் தந்தை யார் இரண்டாவது திருமணம் செய்கிறார். ஆமா என் சிலைய தாய் பேரு தான் காந்தாமணி. அப்படி இரண்டாவது திருமணம் செய்து சில நாட்கள் வாழ்ந்த பிறகு என் தந்தையாகப்பட்டவர் எங்க அம்மாளுடைய ஏக்கம் பிடித்தவர். அதால் முதல் மனைவி தாயோட ஏக்கத்தை கொண்டவர். என் தாயை நினைத்து நினைத்து உருகி என்னை பெத்த தந்தையும் மாண்டு படித்து விட்டாரே. அம்மா அப்பா அம்மா அவரும் மாண்டு படித்து விட்டார். மாண்டு பிறகு இந்த கலிங்க தேசத்தில் என் சிறிய தாய் தான் பெற்ற பிள்ளையை போல என்னை எப்படி எல்லாம் செல்வாக்கும் தீரும். என் தாய் இருந்தா கூட என்ன அப்படி வளர்த்திருப்பாங்களோ இல்லையோ தெரியல. என்னை அப்படி ஒரு சிறப்பா என் தாய் வளர்த்தி வாலிபம் செய்கிறார். என் காந்தாமணி அம்மா எனக்கு குறையின்றே தெரியாமல் குறையில்லாம வளர்த்து வருகிறதா? ஆமா அவள் ஒரு சிறப்பாக பாங்குடன் பதனமாக என்னை வளர்த்தி வாலிபம் செய்கிறார். அதனால இந்த கலிங்க தேசத்தில் என் தாய்க்கு நானும் தாயாகவும் எங்க அம்மாளுக்கு நான் போய் பார்க்கணும். போகலாமா? தாய்